வேலை என்ன தெரியுமா? இது வந்து 10ஆம் தேதியோட சார்ட். சோ ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்பல்சரி இந்த இண்டிகேட்டருடைய லைன் வந்து கிரீனா இருக்கும். ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2, இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து இந்த இண்டிகேட்டருக்கு மேல இருக்கணும். பட் ரூல் என்னன்னா, இந்த கேண்டில் வந்து இண்டிகேட்டருக்கு மேல இருந்தாலும் கிரீன் ஆகும். ஓகேவா? சோ ரூல் நம்பர் 1, இண்டிகேட்டர் வந்து கிரீனா இருக்கணும், கேண்டில் அந்த கிரீனுக்கு மேல இருக்கணும். சோ வாங்கிடலாமா அப்படின்னு கேட்டா நோ. இதுதான் இது எல்லாமே எல்லா கேண்டிலோட ரூலுமே இஃப் இட்ஸ் கிராஸ்ட் பை தான் போட்டிருக்கும். அப்படி வாங்காதீங்க. ஒன்ஸ் பையர்ஸ் உள்ள வராங்க அப்படின்னா கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒண்ணு வேணும். சோ இந்த கேண்டிலோட ஹை என்னவோ அந்த ஹையை அடுத்த கேண்டில் பிரேக் பண்ணா மட்டும் தான் நம்ம வாங்கணும். சோ இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த இண்டிகேட்டர் வந்து கிரீனா இருக்கு, கேண்டில் நல்லா இருக்கு அப்படின்னா இட்ஸ் மீன் ட்ரெண்ட் பாசிட்டிவா இருக்குன்னு அர்த்தம். ட்ரெண்ட் எப்படி இருக்கு? பட் அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டான்னு நீங்க எப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கேண்டிலோட ஹை முதல்ல வந்து நான் க்ளோஸ வச்சு ட்ரேட் பண்ணேன். இப்ப 2017 இன்னைக்கே வந்து க்ளோஸ வச்செல்லாம் எடுக்கவே கூடாது. இந்த ஒரு வாரத்துல என் கூட ஒரு 12 டெய்லி ஆச்சுன்னா 1.5 3 மணி நேரம்னா 15 மணி நேரம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையுமே ஹைய கட் பண்ணலன்னா டார்கெட்டே கிடைக்காது. எத்தனை ஃபெயில் ஆயிருக்கு தெரியுமா இந்த 5 days கிளாஸ்ல? ஏன்னா நானே வந்து இந்த ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 3 மணி நேரம் கண்டினியூவா ஸ்கிரீன் பார்த்து ஒவ்வொரு கேண்ட்லயும் எக்ஸ்பிளைன் பண்றேன். அவ்வளவு தூரம் நான் சொல்ற இந்த கன்ஃபர்மேஷன் அவ்வளவு அழகா கிளியரா இருந்திருக்கு. ஸோ த மேட்டர் என்னன்னா, கேண்டில் வந்து இண்டிகேட்டருக்கு மேல இருக்குங்கிறதுக்காக எல்லாம் பை பண்ணக்கூடாது. நீங்க 10 minutes வச்சு யூஸ் பண்றீங்க அப்படின்னா